காலம் எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யல. கடந்த கால தேர்தலை நான் ஒப்பிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியும். 2016 என்ன கன்னி பேச்சில் என்ன சட்டமன்ற உறுப்பினர் வந்து அதையே நிலைமை எனக்கு 2021 என்ன நிலைமையோ அதே 2026 அதே எனக்கு எதுவுமே நீங்கள் தான் விவிஐபின்னு அவரை போட்டுருக்கீங்க. என்னை பொறுத்தவரை ஒரே செந்தில் பாலாஜி நேர்காணல் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு நான் நேர்முகமாக சொல்கிறேன். மக்களை சந்திங்க, மக்களோட கோரிக்கையை நிறைவேற்றி பாருங்கள். உங்களுக்கு மக்கள் ஆதரவு. பணநாயகத்தை வச்சு நீங்கள் எந்த சந்திப்பு சந்திச்சிருக்கீங்க? இந்த கோவை மக்கள் ஒருபோதும் உங்களை மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யணும். சில விஷயங்கள் கொரோனா காலத்தில் இந்த திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் யாராச்சும் லாக்டவுனில் வெளியே வந்தாங்க பின்னாடி வர அதிமுக தொண்டர்கள் சட்டமன்றங்கள் முதல்வர் அத்தனை பேர் தன் உயிரை மதிக்காம மக்களோட உயிர் தான் உயிர் மேல்னு சொல்லி அவங்க வீடு வீடாக செஞ்சு அவங்களால் முடிஞ்ச சொந்த நிதியில் நலத்திட்டங்களை கொடுத்தது நாங்கள் இன்றைக்கு நாட்டு சூழலில் இங்கே வைக்கிறோம். மக்களுக்கு சேவை செஞ்சால் மக்கள் நம்மளை பாராட்டுவாங்க, மக்கள் நம்மளை கொண்டாடுவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு 4 வருஷம் என்ன செஞ்சீங்க, நீங்கள் என்ன கேட்டீங்க, அதை கொண்டு 5 ஆண்டுகள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்த சாதனையை பற்றி சொல்லுவாங்க. அந்த சாதனையை சொன்னாங்க 1/2 மணி நேரம் நேற்றைய ஒரு தொலைக்காட்சியில் நான் சொல்கிறேன். ஒரு 2-3 சாதனைகளை நோட் பண்ணிக்கிறேன். அவனாசி ரோடு மேம்பாலம் ஒரு நல்லது கெட்டதுக்கு அன்றைக்கெல்லாம் நம்ம ஒரு இடத்துக்கு விமான நிலையத்துக்கு போனோம் 1 மணி நேரம் டிராஃபிக். இன்றைக்கி எங்களுடைய எடப்பாடியானுடைய ஒரு ஏழை விவசாயி எந்த பின்புலம் இல்லாமல் முதல்வரானவர் தன்னுடைய அறிவு ஜீவியால் அந்த மேம்பாலம் கட்டுவதற்கு எங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அமைச்சர் வேலுமணியுடைய இருவருடைய ஏற்பாடு இந்த மேம்பாலம் 1621 கோடியில் 10.1 கிலோமீட்டர் மேம்பாலம். இன்றைக்கி அவன் தண்டுமாரியம்மன் கோயிலேருந்து நீங்கள் விமான நிலையத்துக்கு போகணுன்னா எவ்வளோ 9 நிமிஷத்தில் ஏர்போர்ட் போகலாம். இது ஒரு சாதனை. அடுத்தடுத்துக்கோங்க. இன்றைக்கி மருத்துவமனை ஒரு காலத்தில் நம்ம ஓப்பன் சர்ஜரி பண்ணோன்னா ஹார்ட் ஓப்பன் சர்ஜரினா சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போவோம். இன்றைக்கி கோவையில் கொண்டு வந்து அம்மா இருக்கிற காலத்தில் வந்து நான் கொண்டு வந்ததுனால இன்றைக்கி எடப்பாடி அண்ணன் தலைமையில் ஆண்டப்போ 275 கோடி நிதியில் இன்றைக்கி தனியார் அரசு மருத்துவமனைக்கு ஈக்குவலாக இன்றைக்கி அந்த மருத்துவமனை அதில் எத்தனை கேட்கலாம் இது பிசிடி மிஷின் போன்ற இன்னும் அதை விட வலிப்பு வந்து 2 மணி நேரத்தில் நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு அது குணமாயிடும். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ப்ரைவேட்டில் 6 to 8 லட்சம் ரூபா செலவாகும். நாங்கள் அதையெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்துருக்கோம். உக்கடம் மேம்பாலம், திருச்சி ரோடு மேம்பாலம், மேட்டுப்பாளையம் மேம்பாலம், சத்தியமங்கலம் மேம்பாலம், ஆவரம்பாளையம் ரயில்வே கடவு மேம்பாலம், பாலங்களுடைய நகரம் இன்னைக்கு கோயம்புத்தூர் விளங்குதுன்னா நாங்கள் எடப்பாடியாருடைய 4.5 ஆண்டு காலத்தில் இருக்கு. இத்தனை சாதனைகளை சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் என்ன சாதனை இத்தனைக்கு நீங்கள் பொறுப்பு அமைச்சர் பவர்ஃபுல் அமைச்சராகவும் இருந்தீங்க. என்ன பவர்? டாஸ்மாக் போகணும், ஈபி போகணும், ஓகேவா? என்ன இந்த 2 இலாக்காவில் எப்படி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த இலாக்காவை வச்சுட்டு இந்த கோவைக்கு ஏதாச்சும் இன்னைக்கு கோவை தென்னிந்தியா அந்த மான்சத்தை ஏதோ ஒரு வெளிநாட்டு தொழிற்சாலை இங்கே கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எப்படி வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? அவங்க உங்களுக்கு அடிமையாக வச்சுக்கிட்டா தானே நாளைக்கு நம்ம 10 ரூபாய் சம்பாதிக்க யார்? நீங்கள் 5 ஆண்டுகளில் என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்டேன். என்ன சொன்னீங்கன்னா செம்மொழி பூங்கா யார் முடிவுற்று இல்லாத பணி பெரியார் மூலம் இன்னும் அது இல்லை. அவங்க பேர் வைக்கிறது இப்படி நீங்கள் எண்ணற்ற முடிக்காத பணி 2 பணி. செம்மொழி மாநாடு நடத்தி திமுக ஆட்சி கவுந்தது. இப்போ செம்மொழி பூங்கா நீங்கள் நடத்தி உங்கள் ஆட்சி கவிழ போகுது. அதுலேயும் அந்த செம்மொழி பூங்கா மக்களுக்கான ஏதாவது பண்ணிக்கலாம். அது நுழைவு கட்டணம். நீங்கள் எதை கொடுத்தாலும் மக்கள்கிட்ட ஏதாவது சுரண்டுறது உங்களுடைய கொள்கை
இயற்கையா இல்லை உங்கள் ரத்தத்தில் ஊறுனதான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அதுக்கு 30 ரூபா, அந்த பார்க்கிங்க்கு ஒரு மணி நேரத்துக்கு 15 ரூபா. எப்படிங்க மக்களை கொள்ளையடிச்சு அந்த ரத்தத்தை உரிஞ்சிங்கன்னா அந்த மக்கள் எப்படிங்க வாழ்றது? அந்த மக்களுக்காக ஏதாவது நம்ம ஒன்று செய்யணும். நம்ம ஒன்று கொடுத்தாதான் நமக்கு மக்கள். ஆனால் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து வச்சு கொடுங்க, அதுக்கு இன்னைக்கு இங்கே கோயம்புத்தூரில் நாங்கள் கவுன்சிலர் இருக்கும்போது 200 கோடி தான் ஒரு வருடத்தினுடைய நிதிநிலை அறிக்கையில். இன்னைக்கு 2000 கோடி நீங்கள் நிதிநிலை உயர்த்திருக்கீங்க. எப்படி உயர்த்தி? சொத்து வரி, தண்ணி வரி, உப்பு வரி, வீட்டு வரி, கரண்ட் பில்லில் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி பில் எடுக்கிறது, மாதம் எடுக்கிறது. இப்போ வருடத்துக்கு 6% உயர்த்திக்கிட்டே போகிறீங்க. உங்களுடைய வரிகள், வரி குதிரையில் கூட வரி எண்ணிடலாம். ஆனால் நீங்கள் போடுற வரியை என்ன முடியாது. ஒன்றே ஒன்று, நீங்கள் உட்காந்தா வரி, என்ன வரி, இது 2 போடலை. இதுதான் நீங்கள் மக்களுக்கு கொடுக்குறது இந்த 5 ஆண்டுகள்.